வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்மாக்டவுனில் ரிவ்யூ போடும்போது ரெஸ்லிங் கிங்கில் போடலை. காரணம் கார்ப்பரேட் நிறைய வந்ததுனால ரெஸ்லிங் கிங் ஓஜியில் போட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் கார்ப்பரேட் வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் குயிக்காகவே இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மாத்திரமும் இப்போ ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங்கே நம்ம ரோமன் ரெயின்ஸை தான் காட்டுறாங்க. கோவத்தில் கார் ஓட்டு இறங்குறாரு. ராஜ் ஜென்டல்மேன் கிட்ட ஜேக்கப் ஃபாட்டு எங்கன்னு கேட்கும்போது ஜேக்கப் ஃபாட்டு இன்றைக்கி உங்களை எக்னாலஜ் பண்ணுவான், அதுக்காக எக்னாலஜ்மெண்ட் செக்மெண்ட் சொல்லிட்டு நாங்கள் ஒன்று நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டுவை வீழ்த்ததுனால ஜேக்கப் ஃபாட் இவரை எக்னாலஜ் பண்ணணுமா. சரி, என் டைட்டில் எங்கன்னு கேட்கட்டோம்னா டைட்டில் கொடுக்குறாங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ஒரு வார்த்தை கேட்குறாரு, WWE மேனேஜ்மெண்ட்டையும் ரெஃப்ரியையும் என் ஒன்றை கூட ஜேக்கப் அட்டாக் பண்ணியிருக்கிறான், அதனால் அவனை டிஸ்மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை ஸ்மாக்டவுன் ஜென்டல் மேனேஜர்கிட்ட பண்ணியிருந்தால் டிஸ்மிஸ் பண்ணியிருப்பார் போல இருக்குது. ராஜ் ஜென்டல் மேனேஜர் அப்படின்னால கொஞ்சம் அசால்ட்டாக ஓடிட்டார் போல இருக்குது. அடுத்தது மெயின் ஸ்டேஜில் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் அண்ட் விஷன் டீம் தான் வராங்க. ப்ரான் பிரேக்கர் பேக்லாஷில் செத் ரோலன்ஸை ரொம்பவே க்ளீனாக வீழ்த்திட்டாரு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ப்ரான் பிரேக்கர் அடுத்த லெவலில் நோக்கி போகணும். இதை தான் நம்ம பால் ஹேமன் சொல்கிறாரு. செத் ரோலன்ஸ் இதுக்கப்புறமா டன் வித் ப்ரான் பிரேக்கர். ஆனால் செத் ரோலன்ஸ் மீண்டும் ஒருவேளை முயற்சி பண்ணால் வீழ்த்ததுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அண்ட் லோகன் பால் மற்றும் ஆஸ்டின் தேரி டாக் டீம் டைட்டில் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக போகிறாங்க. கிரேட்டஸ்ட் எவர் டாக் டீம் சாம்பியனாக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பாலியமன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் அந்த இடத்துல வந்து டாக் டீம் டைட்டிலுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இந்த நேரத்தில் வேணும்னு கேட்கும்போது பாலியமன் அதை ஒத்துக்க மாட்டேங்காரு. எப்பா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்டென்டர் ஆகணும், அதுக்கப்புறமா மோதுக்கு வாங்க, இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு அஃபிஷியல் நியூஸை பாலியமன் சொல்லிட்டாரு. இன்றைக்கி விஷனை நீங்கள் வீழ்த்திட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோன்னு. ஸோ இன்றைக்கி விஷனுக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. இடைப்பட்ட நேரத்துலேயே நம்ம ஜோ என்ட்ரி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட கிட்டாரை எடுத்துகிட்டு வந்து வாசித்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழையபடி லோகன் பால் நீ இந்த இடத்த விட்டு வெளியே போ லோகன் பால் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. லோகன் பாலுக்கு ஒரே கோவம் தாங்க முடியல, எங்கே போனாலும் இந்த கொசுத்தல்ல தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி பார்க்கற போல இருக்குது. சரி, இந்த மேட்சும் நடக்குது. மேட்ச் ரொம்ப நல்லா தாங்க கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது சீட்டிங் பண்ணி தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு சீட் பண்ணதுக்காக முயற்சி பண்ணும்போது ஜோ என்ட்ரி வராரு. ஆனால் அவரையும் ப்ரான் பிரேக்கர் தடுத்து அடிச்சு போட்டார். அதுக்கப்புறமா ப்ரான் பிரேக்கர் ஒரு ஸ்பியரை போட்டு எப்படியாவது விஷனை வின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு மாண்டஸுக்கு ஸ்பியரை போடுறதுக்கு. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்துட்டார், ப்ரான் பிரேக்கரை அடிச்சிட்டாரு. ஸோ இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தானே. இதை நம்ம கரெக்டாக லோகன் பால் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவரை ரோல் அப் பண்ணி இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் டீம் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்றதுக்கப்புறமா இந்த ஏஞ்சல் டாகன் பார்த்தீங்கன்னா அவர் ரிங்கில் இருக்கார். நம்ம செத் ரோலன்ஸ் ரிங்குக்கு போய் பார்த்தீங்கன்னா அவர் கை கொடுத்து மேலே தூக்குறாரு. ஆக்சுவலி ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிக்காது. பட் ஆனால் செத் ரோலன்ஸ் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருக்கிறானே, அதனால் கை கொடுத்து தூக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாரு. அப்படி தூக்கி எழுந்து நிற்கும்போது கரெக்டாக ப்ரான் பிரேக்கர் ஸ்பியர் போட வராரு. ஆனால் செத் ரோலன்ஸ் நவுண்டுட்டார். ஆனால் ஏஞ்சல் டார்க்கினுடைய வயிற்றுலேயே பட்டுருச்சு. ஐயோ பாவம். ஸோ இதை வெளியிலேருந்து பார்க்குற மாண்டஸ்க்கு என்ன தோணும், ஒருவேளை செத் ரோலன்ஸ் தான் அட்டாக் பண்ணிட்டானோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தானே இருப்பார். அதுக்கப்புறமா செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கரை சமாளிச்சிட்டாரு. பட் ஆனால் மாண்டோஸோட பார்வையில் செத் ரோலன்ஸ் அடித்த மாதிரி இருக்கும். அதனால் அவர் வந்து செத் ரோலன்ஸ் கிட்ட சண்டை நிற்கிறாரு. பட் ஆனால் செத் சொல்லார், நான் அடிக்கலை, நான் வந்து அவன் அடிக்கலை, அவன் தான் அடித்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே இருக்கிற தரப்பு நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ நம்ம ஜேட் கேபிள் அவருடைய டீம் மெம்பர்ஸ் வந்து நிற்கிறாங்க. இதில் பாருங்களேன், ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கா கூட இருக்கிறவங்க மாஸ்க்கை கூட ஒழுங்காக போடலை, அப்பட்டமாக தெரியுது இவனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பேசும்போது ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானுக்கும் டாமினிக்கும் வாய் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகுது. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை ராஜ் ஜென்டல்மேன் மேனேஜர் எடுக்கிறாரு. இன்றைக்கி ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ ஜேட் கேபிள் AAA மெகா சாம்பியன்ஷிப்புக்காக டாமினிக் மிஸ்டீரியோ எதிர்த்து இன்றைக்கி மண்டே நைட்டால் மோத போகிறாரு. அதுக்கப்புறமா இன்றைக்கி ரால புதுசாக என்னங்க 2 அடிமைகள் வந்திருக்கிறாங்க. எஸ், இவங்களை ஏன் அடிமைகள்னு சொன்னேன்னா அதுக்கான காரணம் இருக்குது. ஸோ ஏஞ்சல் அண்ட் அம்பட்டோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ட்ராக் வந்திருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி ஸ்மாக்டவுன் பண்ணில் இருந்தாங்க, இப்போ மண்டே நைட் ட்ராக் வந்திருக்காங்க போல இருக்குது. அதற்கு பின்பு பெண்டாவுடைய நேரம். பெண்டா இன்னைக்கு மண்டே நைட்டால் எந்த விதமான மேட்சும் விளையாடப்படுறது கிடையாது. சின்ன செக்மெண்ட் நடக்குது. பெண்டா ரிங்கில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜ் வராரு. ஈத்தன் பேஜ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இப்போ டைட்டில் நோக்கி போக போகிறேன், பெண்டா உன்னுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை எனக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. எப்போ வேணும்னா 2 வாரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நடத்த போகிறாங்க, அதில் எனக்கு வாய்ப்பு வேணும்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு ரூசே வராரு.
ஈத்தனே நீ வந்து எனக்கு முன்னாடியே சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வேணும்னு கேட்குறேன். சரி நான் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இந்த இடத்துல பென்டா கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடியே நீ வந்து கேட்டுட்டு அதனால் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் 2 பேரில் யார் வெற்றி பெற்றாலும் அதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக நான் தான் மோதுவேன், லைன் அப்பில் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஈத்தன் பேச்சு ஓகே ப்ரோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபெண்டாவை வீழ்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நம்ம அதுக்கப்புறமா பேசலாம் அப்படின்னு பேசும்போது அந்த இடத்துல ஜிவான் எவன்ஸும் வராரு. ஜிவான் எவன்ஸுக்கும் ரூசேவுக்கும் ஈத்தன் பேச்சுக்கும் பெண்டாக்கும் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஸ்பீச் நடக்குது. ஃபைனலி ஒரு விஷயம் நடக்குது. ஈத்தன் பேச்சு சொல்கிறாரு, நீ ஃபியூச்சரை வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறல, அதுக்கு முன்னாடி இந்த ஜெவான் எவன்ஸை இன்றைக்கி வீழ்த்திரு, அவங்க கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுறியான்னு கேட்கும்போது ரூசேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ ரூசேவுக்கும் ஜெவான் எவன்ஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஜெவான் எவன்ஸுக்கு ரெசல்மேனியாக்கு அப்புறமா ஒரு சில மேட்சஸ் விளாடினாலும் அந்த மேட்சஸில் அவர் தோற்று தான் போயிட்டு இருந்தார். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு கண்டிப்பாக வெற்றி தேவை. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரூசேவை வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு. எஸ் கைஸ், நம்ம ரூசேவை வந்து ஜெவான் எவன்ஸ் கிட்ட தோற்று போயிட்டார். ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் ஆனால் ஜெவான் எவன்ஸுக்கும் ஏதாவது வெற்றியை கொடுத்தாகணும்ல, அதனால் இன்றைக்கி அவர் வெற்றி பெற வச்சுருக்காங்க போல இருக்குது. அப்புறம் பேக் ஸ்டேஜில் இயோஸ்காயை காட்டுறாங்க. இயோஸ்காயை பார்க்கறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னா நம்ம ஆஸ்கா அக்கா வந்திருக்கிறாங்க. இந்த சீன் பார்க்கறதுக்கே ரொம்பவே எமோஷனலாக இருந்தது. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டுக்கு, அதாவது மெயின் ஷோ பிராண்டுக்கு வந்திருப்பாங்க ஆஸ்கா. ஸோ அந்த இயர்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இயோஸ்காயை கெட்டி அணைத்து அந்த இடத்த விட்டு பிரியா விடை கொடுத்துட்டாங்க ஆஸ்கா. ஆஸ்கா இனி வரமாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிலங்க. இவங்க பண்ணுறது எப்படிப்பட்ட ஸ்டோரி என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் சமீபத்தில் ஆஸ்கா ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்துட்டு இருந்தது. இப்போ அதை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. ஆஸ்கா போகும்போது அவங்களுடைய சூட் கேஸ், அவங்களோட லக்கேஜ், அதாவது மண்டே நைட்டாக விட்டு போகிற மாதிரி காட்டுறாங்களா, இல்லை ஸ்மாக் டவுனுக்கு போவாங்களா, இல்லாட்டா டோட்டலாக டபிள்யூ விட்டு போகிறாங்களான்னு தெரில. பட் ஆனால் ஆஸ்கா இன்றைக்கி போயிட்டாங்க. போகும்போது டாட்டா கட்டி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா ப்ரீ பெல்லா அண்ட் பேஜ் கரண்ட்லி டபிள்யூடிஓ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் மண்டே நைட்டாக வந்திருக்கிறாங்க. உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ரா ஸ்மாக்டவுன் ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு சாம்பியன்ஷிப் அல்லவா, அதனால் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போது அடுத்த கட்டமாக எங்களோட டைட்டில் வந்து யாருக்கிட்ட டிஃபெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த டைட்டில் வேணும், ஆப்பர்ச்சுனிட்டி தாங்கன்னு. வாய்ஸ் சண்டை கொஞ்சம் அதிகமாகுது. இந்த வாய்ஸ் சண்டை அதிகமானதுனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஃபைனலி ஜட்ஜ்மெண்ட் டேயில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பேஜையும் அதே இடத்துல ப்ரீ பெல்லாரையும் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல லிவ் மார்கனும் வந்துட்டாங்க. இவங்க 3 பேர், இவங்க 2 பேர் சமாளிக்க முடியுமா? கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. அடின்னு அடித்ததுக்கப்புறமா அந்த உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி காட்டி இந்த டைட்டில் நாங்கள் கூடிய சீக்கிரம் வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிறத ஒரு இன்டைரக்டாக ஒரு செகமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காட்டியிருக்கிறாங்க. சரி, ஃப்யூச்சரில் இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ரோமன் தனது ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார்ல, அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ வராரு. என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயமையும் ஜிம்மி ஊசோவுக்கு தெரியும்ல, அதனால் சொல்கிறாரு, இன்றைக்கி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ஜேக்கு பாட்டு கண்டிப்பாக அவங்க எக்னாலஜ் பண்ணுவான். அதுக்காக ஜே வந்து பேக் ஸ்டேஜில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அவன் ஜேக்கப் வந்த உடனே பேசி சமாதானப்படுத்தி பிரச்சனை இல்லாமல் இதை நம்ம முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி ஊசோ ரோமன்ட்டு சொல்ல ரோமும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா இயோஸ்காடைய நேரம். இயோஸ்கா இன்றைக்கி யார் கூட ஒரு மேட்ச் ஆட போகிறாங்கன்னா, நம்ம சோல் ருக்கா கூட. சோல் ருக்கா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ருக்கா தான் இருக்காங்கல்ல. சரி, இந்த மேட்ச் நடக்குது. நான் என்ன நினச்சேன்னா இந்த மேட்ச்சில் சோல் ருக்கா வெற்றி பெறுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தோற்று போயிட்டாங்க. ஸோ செகண்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் நான் எதிர்பாராத ஒரு திருப்பம் தான் இந்த மேட்ச்சில் வந்து யோஸ்காய் வெற்றி பெற்றது. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் வெற்றி பெறவங்களுக்கு உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பு அப்கமிங்கில் கிடைக்கும். நான் எதிர்பார்த்தது சோல் ருக்கா தான் வெற்றி பெறுவாங்க. யோஸ்கை வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓபா ஃபெமியுடைய நேரம் காய்ஸ். ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சிங், அவரோட ஓப்பன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிவிட்டு யார் வராங்களோ அவங்க வந்து இவர் கூட மோதலாம். சரி, யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா ராஜேந்திர மேனேஜர் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து அவங்க கூட மோதத்துக்காக யாருமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி ராஷ் ஷெட்யூலுக்கான ரிசல்ட் மட்டும் வந்துருக்குறாங்க. ஓப்பன் சேலஞ்சுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும்போது ஓபா செம்ம டென்ஷன் ஆகிட்டார். என்னது, என்னுடைய ஓப்பன் சேலஞ்சுக்கு யாருமே இல்லையா, அதை நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகிறாரு. பார்த்தா நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொன்னோம்ல, அம்பட்ட கரியரோ மச்சும் ஏந்தில் கிராஸா இன்றைக்கி ராக் வந்துருக்குறாங்கன்னு. பேக் ஸ்டேஜில் அவங்க பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரை பார்த்துட்டார்ல ஓபா ஃபெமி. அவங்க 2 பேரையும் அப்படியே தரன்னு ரிங்குக்கு கூட்டிகிட்டு வந்து இவங்கள ஓப்பன் சேலஞ்சு அக்செப்ட் பண்ணவை. அதாவது ஓப்பன் சேலஞ்சுக்கு எவனும் வராட்டா அந்த ஓப்பன் சேலஞ்சுங்க எப்படி எனக்கு ஃபில் பண்ண தெரியும் அப்படிங்கிறத காட்டுறாருங்க. ஓபா, இதெல்லாம் அநியாயமாக தெரிலையா? பாவி அந்த 2 பசங்களும் அப்படியே ரிங்குக்கு கூட்டிகிட்டு வந்து
ஓதனா ஓத தூக்கி போட்டு மீதி. ஐயோ பாவம், டபிள்யூடபிள்யூல சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கூட்டிகிட்டு வந்து அடின்னு பிச்சு எடுத்து ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓபாஃபெமி வெற்றி பெற்றார். ஓப்பன் சேலஞ்சுங்க, மரியாதையாக அவனை அக்செப்ட் பண்ணிட்டு வாங்க, அப்படி இல்லாட்டா பேக் ஸ்டேஜில் வந்து தூக்கி போட்டு அடிப்பேன் அப்படிங்கிறது ஓபா காட்டியிருக்கிறாரு. சரி, ஓபா எப்போ பெரிய ரிசல்ட் கூட மோத போகிறாரு, எல்லாம் எலிங்க செத்து போன பூனைங்க அது கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. எப்போ ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான ரெஸ்லர் பக்கம் போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் காய்ஸ். அதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்டீரியோடைய நேரம் காய்ஸ். டாமினிக் மிஸ்டீரியோ தன்னுடைய ட்ரிபிள் ஏ மெகா சாம்பியன்ஷிப்பை இன்றைக்கி மண்டே நைட்டால் டிஃபன் பண்ணுறாரு. யார் கூட, நம்ம ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ. ஆக்சுவலி ட்ரிபிள் ஏல டாமினிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது, தற்போதைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது இந்த ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ. ஆனால் இங்கே அவரு கூட வந்து நம்ம வராரு. ஸ்டோரியை பார்த்தீங்களா, அங்கே ஒன்றா சேர்ந்துக்குவாங்களாம், இங்கே மோதிக்குவாங்களாம். சரி, இந்த மேட்ச் நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா எல் கிராண்ட் அமெரிக்கானோ, அதாவது லுக்வீர் கேஸ் எல் கிராண்ட் அமெரிக்கானோ அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் வராங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் எல் கிராண்ட் அமெரிக்கானோ, அதாவது ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கானோ, பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருக்காருல டூப்ளிகேட் எல் கிராண்ட் அமெரிக்கானோ, அவருடைய மாஸ்க் கலத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக டாமினிக் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரொம்பவே க்ளீனாகவே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கரெக்டாக 619 போட்டார். அதனால் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி டாமினிக் மிஸ்டீரியோ வெற்றி பெற்றார். கிடைத்த நேரத்தை டாமினிக் மிஸ்டீரியோ ரொம்பவே சாமர்த்தியமாக பயன்படுத்தி இந்த மேட்சில் வெற்றி பெற்றார். அப்புறம் ஜிம்மி ஊசோ ஜே ஊசோ பார்க்கறதுக்கு வந்து நிற்கிறாரு. என்ன ஜேக்கப் வந்தானா அப்படின்னு கேட்கும்போது நான் ஜேக்கப்புக்காக தான் வெயிட் பண்ணுறேன், எப்படியாவது என்ன தான் இருந்தாலும் அவன் நம்ம பிரதர் ஆச்சே, ஸோ அதனால் எப்படியாவது அவனை பேசி எடுத்து நான் சமாளித்து கூட்டிகிட்டு வந்துடுறேன், ரோமன் ரெயின்ஸ் பக்கம் கூட்டிகிட்டு வந்துடுறேன், ரோமன் ரெயின்ஸை கண்டிப்பாக அவன் எக்னாலஜ் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ இருக்கிறாரு. ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை காய்ஸ். ஜே ஊசோ ரொம்பவே குருட்டுத்தனமே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு போல இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பேக்லாஷில் தோற்றதுக்கு அப்புறமா அந்த ட்ரெட் கிரிப்பை போட்டு சாகடிக்க முயற்சி பண்ணியிருப்பார். இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரில. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது நான் கொஞ்சம் ஸ்டோரியை லாங்காக கொண்டு போங்கன்னு பார்த்தேன், நெக்ஸ்ட் வீக்கே நடக்குதா. அப்புறம் ஓபாஃபெமினுடைய ஓப்பன் சேலஞ்சு கண்டினியூ. ஓபாஃபெமி பெரிய ரெஸ்லர்ஸ் கிட்ட மோதுற வரைக்கும் இந்த ஓப்பன் சேலஞ்சை கன்ஃபார்ம் பண்ணுவோமா இழுத்துட்டே போகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஒரு நியூஸு, லோகன் பால் மற்றும் ஆஸ்டின் தேரி அவங்களோட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஸ்ட்ரீட் ஆஃபீஸுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. எப்போனா 2 வாரத்துக்கு அப்புறமா த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் நடக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம்ல, அந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட் தான் அவங்களோட டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது நாங்கள் கண்டிப்பாக ரிட்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் மெயின் ஷோக்கு வந்தோன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸோடைய டைம், எஸ் இஸ் மெயின் ஈவெண்ட் டைம் காய்ஸ். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எக்னாலஜ் செக்மெண்ட்டுக்காக வந்திருக்காரு. ஜேக்கப் ஃபார்ட் வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணணும். ரோமன் ரெயின்ஸ் நேஸ்லி எக்னாலஜ் மீ அப்படிங்கிற ஒரு காந்த குரலில் கத்துறாரு. ஃபேன்ஸ் எல்லாருமே எக்னாலஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது ரிங்குக்கு வர வேண்டியது ஜேக்கப் ஃபார்ட்டோடைய நேரம் தான். சரி, ஜேக்கப் ஃபார்ட் எங்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம அப்படியே பேக் ஸ்டேஜை காட்டுறாங்க. பேக் ஸ்டேஜில் ஜே ஊசோ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கார். ஜேக்கப் ஃபார்ட் வருவார்னு. ஜேக்கப் ஃபார்ட்டும் அவருடைய கார்லேருந்து இறங்குறாரு. கரெக்டாக ஜே ஊசோ பிடிச்சிட்டாரு. ஜே ஊசோ என்ன சொல்கிறாருன்னா, நான் பாரு நீ தோற்றுருக்கிற, அது மட்டும் இல்லாமல் அவன் எப்படி நம்ம ட்ரைபல் சீஃப் தான், நீ எக்னாலஜ் பண்ணி ஆகணும், எக்னாலஜ் பண்ணிக்க, பிரச்சனையை சுமூகமாக முடிச்சுக்குவோம் அப்படின்னு கேட்கும்போது ஜேக்கப் ஃபார்ட்டு கண்டுக்கவே மாட்டேக்காரு. இதுக்கு தான் அவன் குடும்பத்தில் இருக்க எவனையும் இந்த டபிள்யூ வரக்கூடாதுன்னு சொன்னார் ரோமன் ரெயின்ஸு. ஏன் இவ்வளோ ஆணவமாக இருக்கிற, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிற, உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணதுக்கான ஒரு கண்ட்ரோலே ஒன்ட்ட இல்லை, ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிற, எப்போ வெறி பிடிச்ச நாயை கிடைக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி நடக்கிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஜேக்கப் ஃபார்ட் பார்த்தாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜேவுஸ் ஒரே ஒரு விஷயம் சொல்லாரு, தயவு செஞ்சு எக்னாலஜ் பண்ணியிருப்பா ப்ளீஸ் கூட சொல்லி பார்த்துட்டாரு. இதை கேட்ட உடனே ஜேக்கப் ஃபார்ட் கடுப்பாயிட்டாரு. அதே இடத்துல ஜே ஊட்டோவை அடிச்சுட்டாருங்க. அடிச்சுட்டு நான் இப்போ வாரேன் ரோமன், நான் உன்னை எக்னாலஜ் பண்ணுறேனா இல்லை நீ என்னை எக்னாலஜ் பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் வராரு. வரும்போதே சொல்லிட்டார், எக்னாலஜெலாம் பண்ண முடியாது, உன்னை சாகடிக்க போகிறேன்னு. மெயின் ஷோ வந்த உடனே ஜிம்மி ஊசோ பேசதான் செய்யார், என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. தன் பிரதரை அட்டாக் பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் கேட்குறாரு. ஆனால் அதுலேயும் ஜேக்கப் ஃபார்ட் தன்னுடைய ஆணவத்தனத்தில் மீண்டும் ஜிம்மி ஊசோவை அட்டாக் பண்ணார். ஆல்ரெடி ஜே ஊசோ அட்டாக் பண்ணிட்டாரு, இப்போ ஜிம்மி ஊசோவும் அட்டாக் பண்ணிட்டாரு. இந்த ஒத்த ஆள் 3 பேரை ஹேண்டில் பண்ணுறான் பாருங்களேன் ஜேக்கப் ஃபார்ட். நீ உண்மையிலேயே நீ வேறு ஃபுல் தான்யா. அப்படியே மெயின் ஷோக்கு வராரு. ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணாரு. ரோமனும் ஜேக்கப்பும் மாறி அடிச்சுக்கிறாங்க.
டாங்கான் டெத் கிரீப் அப்படிங்கிற அந்த சப்மிஷன் இருக்குல்ல, அது ரோமனுக்கு யூஸ் பண்ணும்போது ரோமன் எதிர தப்பிச்சிட்டாரு. கீழே தள்ளி போட்டு அந்த டேபிள் பக்கத்தில் கரெக்டாக ஒரு சேர் இருக்குது. அந்த சேர் எடுத்து ஜேக்கப் ஃபாட்டோடைய முதுகுலேயே போட்டு அடின்னு அடித்து சாகடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 அடி விழுந்திருக்கும் போல இருக்குது. சரி, ஜேக்கப் வந்து வீக்கப் ஆகிட்டாரு, இன்றைக்கி ரோமன் தான் கெத்து காட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சா மீண்டும் அந்த கிரிப்பை போட்டாருங்க. ஐயோ, ரோமன் அந்த தடவை தப்பிக்க முடியலை. அதுக்கப்புறமா அந்த கமெண்ட்ரி டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபிள் பக்கம் ரோமன் ரெயின்ஸை கூட்டிகிட்டு வந்து அதில் ஒரு தூக்கி போட்டார். அப்படி தான் ரோமன் ரெயின்ஸோடைய சோலி முடிஞ்சிருச்சு. எப்படி வீக்லி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை டிஸ்ட்ராய்ட் பண்ணி ஜேக்கப் ஃபாட்டோ தான் ஆதிக்கத்தை நிரூபிக்காரோ அதே மாதிரி இன்றைக்கி நிரூபிச்சிட்டாரு. நிரூபித்து என்ன பிரயோஜனம், பேப்பரில் தோற்று போகிறாரு. அதுக்கப்புறமா அந்த டைட்டில் பக்கம் வந்து இவ்வளோ நாள் டைட்டில் தூக்கி கட்டிட்டு இருந்தார். இந்த தடவை ஊறுகாயை நக்கிற மாதிரி நக்கிறாருங்க. ஐய, நல்ல வேலை இது ரோமன் ரெயின்ஸ்னால பரவாயில்ல. இந்த லோகன் பால் யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சுருந்தார்ல, அப்போ ஒரு ஜட்டியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதையும் ஜேக்கப் ஃபாட்டோ ஒரு காலத்தில் நக்கினார். எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு நக்குறாரு. ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் தொடாதீங்க, வேரபிள் ஃபுட்டோ விஷம் பட்டிருக்கோம். அப்படியே டைட்டில் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அப்படியே போகிறாரு. போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை வார்னிங் பண்ணிவிட்டு நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா ஓடி வந்து ரோமன் அண்ட் ஜிவியன் ஜேவுஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரிங் கார்னரில் இருக்கிறாங்க. ஓடி வந்து அவங்க மேலேயே குதிக்கிறாருங்க. அட பாவி மனுஷா, உன்னுடைய வெறி இன்னும் அடையலையா? ஆக்சுவலி இன்றைக்கி ரிவ்யூ நல்லா இருந்தது. அப்புறம் ராவை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ யூடியூப்பில் கூட பார்க்க வேண்டாம், ட்விட்டரில் போய் பாருங்கள். ட்விட்டரில் இப்போ இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்தியாவில் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்போ பார்க்குற மாதிரி போட்டிருக்காங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிவ்யூ போட்டிருக்கோம்ல, அந்த வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறது கிளிப்ஸ் எல்லாமே ட்விட்டரில் தான் இருந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா கூட ஃபுல் மேட்சஸை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ட்விட்டரில் பாருங்கள். முக்கியமான செக்மெண்ட்டை நிறையவே போட்டிருக்கிறாங்க, நல்லாவே இருக்குது. சரிங்களா, ட்விட்டரில் கூட நீங்கள் ரிவ்யூ பார்க்காட்டாலும், ரெஸ்லிங் கிங்கில் ரிவ்யூ பார்க்காட்டாலும் ஃபுல் மேட்சையும் நீங்கள் ட்விட்டரில் பார்க்கலாம். WWE அஃபிஷியல் பேஜில் இருக்குது. சரிங்களா.